தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தடுப்பணையை கடந்து கனகநாச்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் மீண்டும் திரும்பி வர முடியாமல் தவித்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சியையும் பார்த்து வருகிறோம். ஆபத்தை உணராமல் மக்கள் வெள்ள நீரை கடந்து செல்லும் காட்சி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். தற்போது தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தடுப்பணை வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கள நிலவரம் என விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஆந்திர மாநிலம் பாலாற்றில் குறுக்கே ஆந்திர மாநிலம் அரசு கட்டியுள்ள தடுப்பணைகளை நிரம்பி உபரி நீரானது வெளியேறி வருகிறது. அந்த உபரி நீர் தற்போது வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள புல்லூர் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உபரி நீரானது வெளியேறி வருகிறது. தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அங்குள்ள கனகநாச்சி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் தடுப்பணை கடந்து வர முடியாமல் உயிரை பணயம் வைத்து தடுப்பணையை கடந்து சென்ற போது அவர்களின் பைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் நாய் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பின்னர் அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி மீட்டனர். அந்த கோவிலுக்கு தமிழகத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் செல்வதால் தமிழகத்தை சேர்ந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தடுப்பணையில் இருந்து வெளியேறும் உபரி நீர் தமிழக பாலாற்றில் செல்வதால் தமிழக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பாலாற்றில் கரையோரும் மக்கள் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத்.